பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு நடந்த சம்பவத்தை குறிச்சு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை குறிச்சு கண்டிப்பா பேசுவார் என்று விசுவாசிக்கிறீங்க. அப்படி பேசுறாரு அப்படின்னா அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்காகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த சம்பவம் என்னவென்றா, அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட தாய்மாவன் தன்னோட அம்மாவோட தம்பி சின்ன வயசுல இருந்தே அவங்களோட வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. சின்ன வயசுன்றதுனால எப்போதுமே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட மாமாக்கு தன்னுடைய வீட்டு ஞாபகம் வந்துட்டே இருக்குமா. ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே வேற ஊர்ல சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. இவங்க மட்டும் அக்கா கூட வளர்ந்து வராங்க. அப்போ இந்த மாமா என்ன பண்றாங்க அப்படின்னா, தினமும் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட அம்மா கிட்ட வந்து, அக்கா தேங்காய் வாங்கிட்டு வரவா, அக்கா புளி வாங்கிட்டு வரவா, அக்கா ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி தினம் தினம் கேட்டு வெளியே போவாங்களாம் வாங்கிட்டு வர்றதற்காக. அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சின்ன பையனா இருந்தாங்க. இருந்தும் இவங்க ஏன் டெய்லி இப்படி வெளியில போறாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மாமாக்கு பின்னாடியே இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அவங்களுக்கு தெரியாம போறாங்க. அப்போ அந்த மாமா செய்த காரியம் என்னன்னா, அவங்க ஊருக்கு போற பஸ் ஒண்ணு அந்த நேரத்துல வருமா. அந்த பஸ் கிட்ட போய் அந்த பஸ்ஸ தொடச்சு, நீ ஊருக்கு போறியா, பத்திரமா போயிட்டு வா, அங்க எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸிடம் பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்களாம். ஏன் அப்படின்னா தன்னுடைய வீட்டு ஞாபகத்தை அந்த பஸ் கிட்ட அவங்க காமிக்கிறாங்க. இப்படி சின்ன வயசுல அப்பா அம்மாவை பிரிந்து அந்த மாமா அக்கா கூட வளர்ந்துட்டு இருந்தாங்க. 10th முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட படிப்பை முடிச்ச பின்னாடி எல்லாருமே தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க. மாமா அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட அப்பா கிட்ட சொல்றாங்களா, மாமா எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோட அப்பா தூத்துக்குடியில ஸ்பின்னிங் மில் இருக்கும், அந்த மில் ஓனர் கிட்ட கேக்குறாங்க, என்னோட மைத்துனன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லும் போது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அப்பாவும் அந்த ஸ்பின் மில் ஓனரும் ஃப்ரெண்டு ரிலேட்டிவா இருந்ததுனால, கண்டிப்பா உனக்கு தராம நான் யாருக்கு தர போறேன், நாளைக்கே இன்டர்வியூக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அப்பாட்ட சொல்றாங்க. உடனே அப்பா வந்து மாமாட்ட சொல்றாங்க, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அக்கௌண்டன்ட் வேலை, சோ நல்லா கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த மாமா மறுநாள் டிப் டாப்பா கிளம்பி கோட் சூட் எல்லாமே போட்டுக்கிட்டு இன்டர்வியூக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெடியாகி அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அங்க கதவை திறந்த உடனே அங்க அந்த ஓனர் இருக்கிறாங்க. அந்த ஓனர் இந்த மாமா கிட்ட சொல்றாங்க, அங்க ஓரத்துல கார்னர்ல மம்மட்டி இருக்கு பாரு, அந்த மம்மட்டியை எடுத்துட்டு அங்க 4 தென்னங்கன்று இருக்கு, அங்க போய் தண்ணிய ஊத்திட்டு அப்புறமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாமா உடனே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் படிச்ச படிப்புக்கு தென்னங்கன்றுல தண்ணி ஊத்துற வேலையா அப்படின்னு யோசிச்சுட்டு மம்மட்டியை எடுத்து அதை ஒரு மாதிரி கூட பிடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க எதுவுமே சொல்லல. எல்லாரும் கேட்டாங்க, இன்டர்வியூ எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்டர்வியூ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எடுத்த உடனே எனக்கு செக் புக்கை கையில கொடுத்துட்டாங்க, ஏன்னா நான் அக்கௌண்டன்ட் இல்லையா, நான் தான் படிச்சவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் எல்லா பொறுப்பையும் எனக்கு தான் கொடுத்தாங்க, அந்த கம்பெனி உள்ள எல்லா அக்கௌண்ட்ஸ் வேலையும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை மறைச்சிட்டாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 4 மாசம் போகுது. இந்த 4 மாசமும் அவங்க உண்மையை சொல்லவே இல்ல, வீட்டுக்கு தெரியவும் இல்ல இவங்க வேலைக்கு போலேன்னு. தினமும் தடாபுடான்னு விருந்து தான், ஆடு வெட்டி கோழி வச்சு அந்த மாதிரிதான் டெய்லி விருந்து சாப்பாடு மாதிரி இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அக்கௌண்டன்ட் வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய வேலை, அதனால வீட்டுல இவங்கள நல்ல கௌரவமாவ நல்லாவே இவங்களை பாத்துக்கிட்டாங்க. இப்படியே 4 மாசம் போனதுனால அவங்க அக்கா வந்து தம்பிட கேக்குறாங்க, டே என்ன நீ சம்பளம் கொண்டு வரவே இல்லையே, 4 மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மாமா சொல்றாங்க, அக்கா எனக்கு தெரியாதா, நான் தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறேன், சம்பளத்தை எப்ப வாங்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறாங்க. அக்காவும் சரி போ தம்பி தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அப்பாக்கு இது சரின்னு படல, என்ன சம்பளமே கொடுக்கலையே, சரி நம்மளே ஓனர்கிட்ட போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கு கால் பண்றாங்க. ஓனர்கிட்ட வந்து அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அப்பா சொல்றாங்க, என்ன என் மச்சனே வந்து அங்க இருந்தாங்க, வேலை பாக்குறாங்க, ஆனா நீங்க சம்பளமே கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓனர் சொல்றாங்க, இங்க பாருங்க உங்க மச்சனை வேலைக்கே வரல, வந்த அன்னைக்கே அவங்க ஓடி போயிட்டாங்க,
நான் உங்க மச்சனே உண்மையா இருப்பாரா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மம்மட்டி எடுத்து தென்னங்கன்றுக்கு தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் வான்னு சொன்னேன். ஆனா அதுதான் வேலைன்னு நினைச்சு உங்க மச்சனை அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாங்க. நான் அவங்கள டெஸ்ட் பண்ணணும்னு இருந்தேன். ஏன் அப்படின்னா என்னோட லட்சக்கணக்கான பணத்தை உங்க மச்சனன்ட்ட கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னு இருந்தேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுக்கும் போது நான் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அவன் எனக்கு உண்மையா இருக்கிறானா என்னன்னு நான் டெஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த காரியத்தை செஞ்சேன். ஆனா உங்க மச்சனே இதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. நான் இந்த வேலை தான் தரேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா நான் வெளியூர் போனதுனால நான் சொல்ல முடியாம போச்சு. போன வாரம் தான் நான் ஊருக்கு வந்தேன். நான் சொல்லணும்னு இருந்தேன், நீங்களே கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு உண்மை தெரிய வந்ததுங்க. இது ஒரு நடந்த சம்பவம் தான். இதுல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இதே போலதான் கர்த்தர் ஆதாம படைச்சு ஏதேன் தோட்டத்தையும் படைச்சு ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிற ஒரு காரியத்தை ஆதாமுக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. அங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டெஸ்ட் தான் வச்சாங்க. அந்த டெஸ்ட்ல ஆதாம் ஃபெயிலா போயிட்டாங்க. சில நேரத்துல கர்த்தர் நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக நம்மளுடைய கீழ்ப்படிதலை குறிச்சு அவர் டெஸ்ட் பண்றதற்கு சில காரியங்களை அனுமதிப்பாரு. கர்த்தர் இந்த சோதனைய நம்மளுக்கு கொடுக்கும் போது அந்த சோதனையில நம்ம கண்டிப்பா வெற்றி பெறணுங்க. ஆதாம் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. உங்களோட காரியத்துல கர்த்தர் ஏதாச்சும் உங்களுக்கு டெஸ்ட் வச்சாரு அப்படின்னா அதுல தேர்ச்சி பெற்றவர்களாக நம்ம இருக்கிறதற்கு கர்த்தர் எப்போதுமே நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படி அவர் கொடுக்கும் போது நம்ம எந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்கிறோம்? ஆதாமுக்கும் அவர் கூட தான் இருந்தார். ஏன்னா சாயங்கால வேளையில அவர் இறங்கி அவங்களோட உறவாடுறதுக்கு வந்தாங்க. அதே போலதான் கர்த்தர் இப்போதும் உங்களோட கூட இருக்கிறாரு. ஆனா கர்த்தரும் பேசுறாரு, பக்கத்துல சாத்தானும் பேசுறான். ஆதாமுக்கு சாத்தானும் பேசினான், அதாவது ஏவாள்கிட்ட சாத்தான் பேசினா, ஏவாள் ஆதாம் கிட்ட பேசினாங்க. சோ இந்த இடத்துல யாரோட சத்தத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்படின்றதுதான் மேட்டர். ஏவாள் சாத்தானோட சத்தத்துக்கு இடம் கொடுத்தாங்க, ஆதாம் ஏவாளோட சத்தத்துக்கு இடம் கொடுத்தாங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கலங்க. அதனாலதான் அவங்க தோல்வி அடைந்தாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஒரு காரியத்தை குறிச்சு கண்டிப்பா கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனா அதற்கு நேர்மாறாக சாத்தானும் அந்த காரியத்தை குறிச்சு பேசிக்கொண்டு இருக்கிறான். யாரோட சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிய போறீங்க? யாரோட சத்தத்திற்கு நீங்க இடம் கொடுக்க போறீங்க? உங்க கையில தான். கர்த்தருடைய சத்தத்துக்கு இடம் கொடுப்போம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். இந்த காரியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. Jesus loves you. Amen.